Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான ராஜஸ்தானி ரவா பூரி எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த பூரியை வந்து ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே இத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பூரி பாருங்க எவ்வளவு நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் இருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஆகும். மாவு மட்டும் கொஞ்சம் ஊறினா போதும், நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பூரி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு வறுத்த ரவை ஆட் பண்ணிக்கலாம். கடையில் விற்கிற ரவை தான், எக்ஸ்ட்ரா நம்ம வறுக்கணும் இல்லை, வறுத்த ரவையே போதும், அவங்களே வறுத்தா வச்சுருப்பாங்க. அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கலக்கி இதை நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே அது ஊறுறதுக்கு ஆகும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்கள். ரவை பாருங்கள் நல்லா தண்ணியில் ஊறி ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் ரவை அளந்து எடுத்துக்கிட்ட அதே கப்பில் 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோதுமை மாவு வந்து நிறையா தண்ணி உறிஞ்சு, ஒவ்வொன்று வந்து உரியாது. உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி பத்தலைன்னா நம்ம தெளித்து பிணைஞ்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம். ரவை அளந்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கைகளால் உங்களுக்கு இந்த அளவுக்கு மசிக்க முடியும்னா மசிச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ரவையில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளித்து நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிற தண்ணியாக இருந்ததுனால நான் ஸ்பூன் வச்சு கலக்கிறேன். கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு கையில் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் பிணைஞ்சிங்கன்னா தான் நல்லா பிசைய வரும். நம்ம நார்மலான பூரிக்கு எந்த அளவுக்கு மாவு பிசைவோமோ, எந்த பதத்துக்கு பிசைவோமோ அந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்படி அமுத்தினா கையில் வந்து ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே ஆயில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மேலே வறண்டு போகாமல் இருக்கும். நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஆயில் அப்ளை பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். ஊறட்டும் மாவு. மாவு கொஞ்சம் ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வரும் பூரி. எல்லா பக்கம் ஆயில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த பூரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பூரி சுடுறதை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் குருமாலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பூரிக்கு எப்படி பிடிப்போம், குட்டி குட்டியாக பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டிக்கலாம். சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க, ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம். இந்த சைஸ் உருட்டினாலே போதும். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி கல்லை வச்சு பரத்தி எடுக்கிறீங்க அப்படின்னா கோதுமை மாவு சேர்த்து பரத்தி எடுங்க. இன்றைக்கி நான் இந்த இதில் அமுத்தி எடுக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி அமுத்தி எடுக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணுன்னா மாவு தூவி விட்டு நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் நமக்கு. ரொம்ப லேசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்பளம் மாதிரி ஆகிடும். ரொம்ப மொந்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வராது. ஒரு அளவுக்கு மீடியமான மொந்தமாக இருக்கிற அளவு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளஃபியாக வராத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பூரியை திருப்பி போட்டிங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும் பூரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லித்தலை எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் மல்லித்தலை ஆட் பண்ணேன், கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு. நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பூரியாக வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான். சூப்பரான ராஜஸ்தானி ரவா பூரி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ரம்யா சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் அடுத்த பூரியும் போட்டு எடுத்தாச்சு. அதுவும் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸி.
டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நார்மல் பூரியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.